ஹை வியூவர்ஸ், மீண்டும் வீல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ரெண்டு மிக முக்கியமான எஸ்யூவி காரனுடைய ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் கொடுக்க போகிறோம். அது எந்தெந்த கார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹிண்டாயினுடைய கிரேட்டா, இனி ஒன்று கியாவுடைய செல்டோஸ். ஸோ இந்த ரெண்டு காரில் எந்த காரை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிவ்யூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் எந்த காரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை நம்ம ப்ரைஸை ரிவ்யூ பண்ணுவோம். ஹிண்டாய் கிரேட்டா காரனுடைய டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இது 9,99,000 ஆரம்பிச்சு 15,79,000 வரைக்கும் இதோட பிரைஸ் இருக்கு. அதே டீசல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 15,99,000 ஆரம்பிச்சு 17,20,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. இதே ஹிண்டாய் கிரேட்டாவுடைய பெட்ரோல் வேரியன்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 9,99,000 ஆரம்பிச்சு 16,16,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. இனி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிரேட்டா பெட்ரோல் எடுக்கிறீங்கன்னா 14,94,000 ஆரம்பிச்சு 16,17,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. இதே கியானுடைய செல்டாஸ் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 10,34,000 ஆரம்பிச்சு 15,49,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ். அதே டீசல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 13,69,000 ஆரம்பிச்சு 17,34,000 ரூபாய். அதே கியா செல்டாஸினுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்கிறது 9,89,000 ஆரம்பிச்சு 16,39,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் செல்டாஸை பொறுத்த வரைக்கும் 14,34,000 ஆரம்பிச்சு 17,29,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய கார். இந்த வெஹிக்கில் எத்தனை கலர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கலரில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே செல்டாஸ்ங்கிறது 11 கலரில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கலர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் கிரேட்டா 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கியா செல்டாஸ் அதே 433 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இனி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் கிரேட்டாவுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது 50 லிட்டர், அதே செல்டாஸும் அதே 50 லிட்டர். ஸோ இங்கேயும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இனி அடுத்து மிக முக்கியமான செக்மெண்ட்ங்கிறது டைமென்ஷன். ஸோ இந்த வெஹிக்கிள் என்னென்ன அளவுகோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டாய் கிரேட்டாவுடைய லென்த்துங்கிறது 4,300 மில்லிமீட்டர், அதே செல்டாஸுடைய லென்த்துங்கிறது 4,315 மில்லிமீட்டர். அதாவது செல்டாஸை விட கிரேட்டா 15 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இனி விட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் கிரேட்டா 1,790 மில்லிமீட்டர், அதே செல்டாஸ் 1,800 மில்லிமீட்டர். செல்டாஸை விடையும் கிரேட்டா வித்தில் 10 மில்லிமீட்டர் கம்மியாக இருக்குது. அதே ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் கிரேட்டா 1,635 மில்லிமீட்டர், செல்டாஸ் 1,645 மில்லிமீட்டர். இங்கேயும் செல்டாஸை விட கிரேட்டா 10 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது ரெண்டு வெஹிக்கிளையுமே சேமாக கொடுத்துருக்காங்க, அதாவது 190 மில்லிமீட்டர். இனி வீல் பேஸும் இரண்டு வெஹிக்கிளுமே ஒரே அளவான வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 2,610 மில்லிமீட்டர். ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே எந்த ஒரு மிகப்பெரிய மாறுபாடும் கிடையாது. ஸோ நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுடைய லென்த்தாக இருக்கட்டும், இல்லை ஹைட்டாக இருக்கட்டும், விட்தாக இருக்கட்டும், எந்த ஒரு சேஞ்சும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா 10 மில்லி 15 மில்லிங்கிறது எந்த விதத்திலையும் நம்மளுடைய கண் பார்வைக்கு தென்படாது. மிக முக்கியமாக இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைன் ஆஸ்பெக்ட்ல சேஞ்சஸ் இருக்கிறதுனா மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் தெரியுமே தவிர மற்றபடி இந்த வெஹிக்கிளுடைய அளவுகளில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இனி இன்டீரியர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே சேமா தான் இருக்கு. அடுத்து மிக முக்கியமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இன்ஜின். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன், ரெண்டு வெஹிக்கிளோட இன்ஜினுமே ஒரே இன்ஜின் தான் ஷேர் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் என்னென்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பவர் டெலிவரி எல்லாம் வருது, எதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஹிண்டாய் கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆகும், ஐவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க இதே கிரேட்டால, அது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆகும், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆகும் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு இன்ஜின் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 1.4 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின், இது டிசிடி டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கார். இனி செல்டாஸை பொறுத்த வரைக்கும் அதே 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.4 லிட்டர் டர்போ ஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டிசிடி டெக்னாலஜியில் கிடைக்குது. அடுத்து செல்டாஸினுடைய இனி ஒரு இன்ஜின்ங்கிறது 1.5 லிட்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும் ஐவிடி டெக்னாலஜிலையும் கொடுத்துருக்காங்க. மூணாவது இன்ஜின் ஆப்ஷன் செல்டாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் விஜிஜி டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இது மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் கொடுத்துருக்காங்க. இனி இதோட கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம 1.4 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணி பார்ப்போம். கிரேட்டா டெலிவரி பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 138 பிஹெச்பி பவர், அதே செல்டாஸ் டெலிவரி பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 138 பிஹெச்பி பவர். இந்த டார்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே சேமான டார்க் தான் டெலிவரி பண்ணுது, அதாவது 242 நியூட்டன் மீட்டர் டார்க். இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே உங்களுக்கு டிசிடி டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலான அதே இன்ஜின் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இனி இரண்டாவது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், இதனையும் கிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர்ங்கிறது 113 பிஹெச்பி பவர், செல்டாஸும் அதே 113 பிஹெச்பி பவர் தான் கொடுக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே 144 நியூட்டன் மீட்டர் டார்க் டெலிவரி பண்ணுது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது, அது ஐவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. நம்ம நார்மலாக சிவிடி டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியதான் இங்கே ஐவிடி டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்லையும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இனி மூணாவது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், இது டெலிவரி பண்ணக்கூடிய பவர்ங்கிறது
கிரேட்டாவில் 113 பிஹெச்பி பவர் டெலிவர் பண்ணுது. இது செல்டாஸ்லையும் 113 பிஹெச்பி பவர் டெலிவர் பண்ணுது. ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டார்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளையும் சேம் அதே 250 நியூட்டன் மீட்டர் டார்க் டெலிவர் பண்ணுது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரெண்டு வெஹிக்கிலுமே டெலிவர் பண்ணக்கூடிய பவர், டார்க், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கு. அடுத்து ரொம்ப மிக முக்கியமான செக்மெண்ட்ங்கிறது மைலேஜை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 லிட்டர் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் கிரேட்டா கொடுக்கக்கூடிய மைலேஜ் 21.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே செல்டாஸ் கொடுக்கக்கூடிய மைலேஜ் 20.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இது செல்டாஸ் உடைய கிரேட்டா 0.6 கிலோமீட்டர் பெர் லிட்டர் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குது. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்ல அது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் கிரேட்டா கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 18.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இதே உங்களுக்கு செல்டாஸ் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 17.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இது செல்டாஸ் உடைய கிரேட்டா ஆட்டோமேட்டிக்ல உங்களுக்கு 0.7 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் அதிகமாக கிடைக்குது. இதே 1.5 லிட்டர் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளையுமே, அதாவது கிரேட்டா, செல்டாஸ் ரெண்டு வெஹிக்கிளையுமே ஒரே மைலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தான் உங்களுக்கு மைலேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1.5 லிட்டர் பெட்ரோல் இருக்கக்கூடிய சிவிடி டெக்னாலஜி, அது ஆட்டோமேட்டிக் காரை பொறுத்த வரைக்கும் கிரேட்டா 16.9, செல்டாஸ் 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தான் மைலேஜ் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் எந்த வித்தியாசம் கிடையாது. 0.1 மைலேஜ்ங்கிறது ஒன்று பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அடுத்து மிக முக்கியமான இன்ஜின்ங்கிறது 1.4 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின். இதில் என்ன வித்தியாசம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டா வந்து உங்களுக்கு 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே தான் செல்டாஸும் கொடுத்துருக்கு 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர். ஸோ ஓவராலாக மைலேஜஸ் பார்த்தீங்கன்னாலும் பெரிய எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ரெண்டு இன்ஜினில் மட்டும் தான் உங்களுக்கு 0.6, 0.7 சின்ன வேரியேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர மைலேஜ்லேயும் பெரிய அளவில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அடுத்து மிக முக்கியமாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். இந்த ரெண்டு வெஹிக்கிலுமே கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல பார்க்கலாம். இதில் நான் முதல்ல ரெண்டு வெஹிக்கிலையும் காமனாக கொடுத்துருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இதை முதல்ல நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா செல்டாஸில் இல்லாமல் கிரேட்டாவில் என்ன அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை கிரேட்டாவில் இல்லாமல் செல்டாஸில் என்ன அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டாவது நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக உங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் வந்து ரெண்டு வெஹிக்கிலுமே முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் இருக்கு. பூட்டை வந்து நீங்க பவர்ல ஓபன் பண்ணிக்கலாம். ரெண்டு வெஹிக்கிலுமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரெண்டு வெஹிக்கிலுமே இருக்கு. ரிமோட் ஃபியூல் லிட் ஓபனர், ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ல வந்து ரெண்டு வெஹிக்கிலும் காமனா கொடுத்திருக்காங்க. அக்சஸரி பவர் அவுட்லெட் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. ட்ரங்க் லைட், ரியர் சீட் ஹெட் ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இதெல்லாம் வந்து ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்திருக்காங்க. பின்பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு சென்ட்ரலில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே மிக முக்கியமான விஷயம் ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னிக்கு. அது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே உங்களுக்கு முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஏசி வென்ட்ஸுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அது ரெண்டு வெஹிக்கிலுமே கொடுத்துருக்காங்க. சீட் லம்பர் சப்போர்ட், அதாவது முதுகுத்தண்டுக்கு ஏதுவான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியை ரெண்டு வெஹிக்கிலுமே கொடுத்துருக்காங்க காமனா. இனி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருக்கு. பார்க்கிங் சென்சார் பின்பக்கத்தில் மட்டும் தான் காமனாக கொடுத்துருக்காங்க. செல்டாஸில் முன்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரேட்டாவில் முன்பக்கத்தில் வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் கிடையாது. நேவிகேஷன் சிஸ்டம், ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரில வந்து ரெண்டு வெஹிக்கிலும் காமனாக இருக்கு. இது வாய்ஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்குள்ள ஃபீச்சர் கார்ல எல்லாமே அது ரெண்டு வெஹிக்கிலையும் காமனாக கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர் முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் ரெண்டு கார்லையும் இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். இனி சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் வந்து டிரைவர் சீட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. டெயில்கேட் அஜார் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருக்கு. கீழே சென்று ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயங்கிறது டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம். இது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டால உங்களுக்கு 10.24 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. செல்டாஸ்ல 10.25 இன்ச், 0.01 இன்ச்சுங்கிறதெல்லாம் பெரிய ஒரு டிஃபரெண்ட் கிடையாது. இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு வெஹிக்கிலுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு வெஹிக்கிலுமே வருது. ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் ரெண்டு வெஹிக்கிலுமே கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர்ஸ், எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் இதெல்லாம் வந்து ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து ரெண்டு வெஹிக்கிலும் இருக்கு. அட்ஜஸ்டபிள் எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸ் வந்து ரெண்டு வெஹிக்கிலும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி ஃபோல்டிங் ரியர் வியூ மிரர், அதாவது வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய மிரர் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். இது ரெண்டு வெஹிக்கிலும் காமனாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இனி பின்பக்கம் விண்டோ வந்து வைப்பர் டிஃபோகர் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் வாஷருங்கிறது செல்டாஸ்ல கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு கிரேட்டால வாஷர் கொடுத்துருக்காங்க. இனி ரெண்டு வெஹிக்கிலுமே அலாய் வீல்ஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் ரெண்டு வெஹிக்கிலுமே வருது. இனி வீல் சைஸ்ங்கிறது ரெண்டு வெஹிக்கிலுமே 17 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமா செல்டாஸ்ல இல்லாம கிரேட்டால அப்படி என்ன அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதான் நம்ம கம்பேரிசன்ங்கிறது. ஸோ செல்டாஸ்ல இல்லாம கிரேட்டால அதிகமான ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அது ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கூலிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இனி நம்ம கிடைச்சிருக்கு. இனி ஸ்டியரிங் வீலே கியர் ஷிஃப்ட் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் விண்டோல வாஷர் கொடுத்துருக்கு. குரோம் கிரில், குரோம் கார்னிஷ், அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி கிரேட்டால இல்லாமல் செல்டாஸ்ல என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப மிக தேவையான ஒரு விஷயம்.
ரிமோட் ட்ரங்க் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ரியர் கர்டன் அதாவது பின்பக்கம் வந்து விண்டோவுக்கு வந்து கர்டன் கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் ஹூக் கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் நெட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆப் வாட்ச் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, லெதரில் சீட்டு வருது. இனி அவுட் சைட் டெம்பரேச்சர் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு செல்டாஸ்க்கு உள்ளாடியே பார்த்துக்க முடியும். இனி அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக செல்டாஸில் வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் டோன் டேஷ்போர்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ரெயின் சென்சிங் வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸாக என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டு வெஹிக்கிளுமே காமனான விஷயம் நிறைய இருந்தாலும் தனித்துவத்தோடு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்டாஸில் கொஞ்சம் அதிகப்படியான கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்குள்ள ஃபியூச்சர் காருக்கு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கு. இனி அடுத்த செக்மெண்ட்ங்கிறது சேஃப்டி. ஸோ ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக முதல்ல என்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா கிரேட்டால இல்லாமல் செல்டாஸில் என்ன அதிகமான சேஃப்டி கொடுத்துருக்காங்க, இல்லை செல்டாஸில் இல்லாமல் கிரேட்டால என்ன அதிகமான சேஃப்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணலாம். முதல்ல ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்கக்கூடிய சேஃப்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்கு, சென்ட்ரல் லாக்கிங், பவர் டோர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக். அது மட்டும் இல்லாமல் 6 ஏர் பேக் இதெல்லாம் வந்து ரொம்பவே காமனாக ரெண்டு வெஹிக்கிளுமே கொடுத்துருக்காங்க. டே நைட் ரியர் வியூ மிரர் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. பின்பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் வார்னிங் ரெண்டு வெஹிக்கிளையும் இருக்குது, டூர் அஜார் வார்னிங் ரெண்டு வெஹிக்கிளையும் இருக்குது, சைட் இம்பேக்ட் பீம், ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது வந்து ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மிக முக்கியமாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இது ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்குது. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இன்ஜின் இம்மோபலைசர் இது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். இன்ஜின் இம்மோபலைசருங்கிறது அதாவது உங்கள் கீழே ஒரு கோட் இருக்கும், இன்ஜினில் ஒரு கோட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வண்டியை உங்களுடைய கீயை போட்டு இக்னைட் பண்ணும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய கோட் அந்த இன்ஜினில் இருக்க கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கிராஷ் சென்சர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ரெண்டு வெஹிக்கிளுமே இருக்குது, ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ் ரெண்டு வெஹிக்கிளுமே கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்தில் கேமரா ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக வருது, ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட், ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி மிக முக்கியமாக ஹில் அசிஸ்டன்ட் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி செல்டாஸில் இல்லாமல் கிரேட்டால அதிகமான சேஃப்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் கிடையாது, ஜீரோ. அதே நேரத்தில் கிரேட்டால இல்லாமல் செல்டாஸ் என்ன அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதாவது பிரேக் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்காங்க, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் வருது. அது மட்டும் இல்லாமல் ஹில் டீசன் கண்ட்ரோல் 360 டிகிரியிலே உங்களுடைய கேமரா வியூ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் ஈக்குவலாக இருக்குது, இன்ஜின் சேமாக இருக்குது, மைலேஜ் சேமாக இருக்குது, கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ரெண்டு வெஹிக்கிளையும் சேமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அதிகமான தேவைகளை வந்து உங்களுக்கு செல்டோஸில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் மேக்ஸிமம் எல்லாமே காமனாக இருக்குது. பட் கொஞ்சம் மிக முக்கியமான பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், 360 டிகிரி கேமரா, ஹில் டிசன் கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு செல்டாஸில் ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே ஈக்குவலான ஒரு கம்பீட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பயன்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.